கடகராசியை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்துல பல்வேறு லாபங்கள் இருக்கும். ஆனா இந்த அஷ்டமத்து சனியானது இன்னும் முழுமை பெறவில்லை. முழுமையாக உங்களை விட்டு அஷ்டமத்து சனி போகலன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு நிறைய வீடியோ போட்டாங்க, நாங்க அதெல்லாம் பார்த்தோம். அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னாங்க. ஆனா எல்லாமே இன்னும் ஒண்ணு நல்லதே நடக்க மாட்டேங்குது, மீண்டும் உடம்பு சரியில்லாம போகுது, மீண்டும் கெட்டதுதான் நடக்குது அப்படின்ற புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அஷ்டமத்து சனியானது முழுமையாக நிறைவு பெறவில்லை. ஒரு அக்டோபர் மாசத்துல அஷ்டமத்து சனியில சனி வக்ர காலத்துல பல்வேறு லாபங்கள் இருக்கும். முழுமையாக சனி விலகிறது என்பது 6/3/2026 விசுவாச வருஷம் மார்ச் மாசம் 13ஆம் தேதி தான். இதை தெளிவாக மைண்ட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அதுல குருபல வரை இல்ல, குருவும் விரயத்துக்கு சென்று விட்டார். அதனால உடல் பாதிப்பு, மன பாதிப்பு, பணப்புழக்கம் தடை, பணப்பற்றாக்குறை, கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகளால் தொல்லை, சண்டை முடிச்சுட்டு வீட்டை விட்டே வெளியேறக்கூடிய சூழல், இது எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா இது எல்லாம் லாபமா 6/3/2026 இருந்து காலரை தூக்கி விட்டு ஜம்முன்னு போல வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். இப்ப அதற்கான காலம் இல்ல. இந்த ஜூன் மாதத்திலையும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல உங்க விரையாதிபதியா இருக்கக்கூடிய புதன் வரப்போறாரு, சூரியன் வரப்போறாரு, அங்கே குரு விரயமா வர இருக்காரு. மாத தொடக்கத்துல பல்வேறு லாபங்கள் இருந்தாலும் மாதத்தின் பிற்பாதில 15/6/2025 பிறகு சில குழப்பங்களும் வருத்தங்களும் வரும். விரைய செலவு ஏற்படும், டாக்குமெண்டேஷன் விஷயங்கள பிரச்சனை வரும், ஒரு சர்டிபிகேட் விஷயத்துல பிரச்சனை வரும், கல்லூரியில சேரும்போது சில குழப்பங்கள் வரும், மாணவ மாணவிகள் கல்லூரியில பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுப்பதில் சில குழப்பங்கள் வரும், விவசாயிகள் விவசாய கருவிகள் வாங்குறதுல, விவசாயத்துக்கான விதைகள் வாங்குறதுல, உரங்கள் வாங்குறதுல இதுல சில குழப்பங்கள் வரும். மொத்தத்துல குழப்பமான மாதமே ஒழிய குறையான மாதம் அல்ல. குழப்பத்தை தெளிவாக தீர்த்து கொள்ள முடியும், பயப்பட வேண்டாம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஏன்னா மாத தொடக்கத்துல லாபமா தெரிஞ்சாலும் மாதத்தின் பிற்பாதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை சமன் செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணா, ஒரு நாள் ஒரு புதன் கிழமையில திருவண்ணாமலை கிரிவலம் போயிடுங்க. கிரிவலம் போயிட்டு ஈசானி லிங்கம் சுடுகாட்டுல இருக்கும், அந்த வேலூர் ரோட்ல 2ஆ பிரியும், பிரியிற இடத்துல கரெக்டா கேட்டு ஈசானி லிங்கத்துக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படி மாறிடும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனை இருக்குத்தான், ஆனா பிரச்சனைகளை இறை வழிபாட்டின் மூலியமாக தீர்த்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்துல கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையா இருந்து கிரிவலம் சென்று உங்களை மாற்றிக்கொண்டால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்.